நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த சில மாதங்களாக 3 விதமான ஆவிகளை குறித்து நாம் தியானிக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. அந்த 3 விதமான ஆவிகள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான அது கிரியை நடப்பிக்கும் என்பதை குறித்து வேதத்தின் மூலமாக அறிந்து ஆராயும்படியான பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தி மூலமாக சபைகள் மாத்திரமல்ல, வெளியே அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. அநேகர் என்னிடத்தில் போன் பண்ணி இதனுடைய காரியம் என்ன, இதனுடைய வெளிப்பாடு என்ன சொல்லி என்று கேட்கும்போது நான் சொல்ல ஒரே ஒரு காரியம், வாரந்தோறும் அதனுடைய நிகழ்ச்சி வெளியாகும், அதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல. அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் இந்த 3 விதமான ஆவிகள் மாத்திரமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அது பலவீனத்தை கொண்டு வருகிறது மாத்திரமல்ல, நம்மை அது முன்னேற விடக்கூடாதபடிக்கு நம்முடைய ஆசீர்வாதத்தை அது திருடுகிற ஒரு காரியத்தை அது செய்து கொண்டே இருக்கும். நம்முடைய வீடுகளை வரும்போது நம்முடைய வாழ்க்கையை அது அழித்து போடும், நம்முடைய குடும்பங்களை அது சின்னாபின்னமாக்கி போடும், நமது எதிர்கால சந்ததி அது கேள்விக்குறியாக அது மாற்றி போடும். இப்படிப்பட்டதான் ஒரு பொல்லாத ஆவி இன்றைக்கு இந்த உலகத்தில் அது கிரியை செய்து கொண்டிருக்கிற நீங்களானும் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு அந்தகாரத்தின் ஆவி பிரியமான உலகத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிற நீங்களானும் அறிந்து கொள்ள முடியும். எனவே தான் பிரியமான அந்த ஆவிகளை நாம் பகுத்தறியும் போது, அந்த ஆவிகளுடைய நிலைமை நாம் அறிந்து கொள்ளும் போது ஒரு ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. உற்சாகம் சொல்ல. அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு பெரிய பாக்கியம். அதான் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு மகிமையான ஒரு காரியம். ஏனென்று சொன்னால் இது நேரடியாக நம்மை தாக்குகிற ஆவிகள் அல்ல, மறைமுகமாய் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிற ஒரு பொல்லாத கிரியைகள். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறினது போல இருக்கும், நாம் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தில் முன்னேறினது போல இருக்கும், நாம் பிரியமான நல்ல வேதத்தை வாசிக்கிறோம், நான் நல்ல ஜெபிக்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையை முன்னேறினேன் என்று சொல்ல சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த ஆவி மறைமுகமாக நம்முடைய வாழ்க்கையை அது சின்னாபின்னமாக்கி கொண்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையை என்ன சொல்லுவாங்க, ஸ்லோ பாய்சன் சொல்லுவாங்களா, அதுதான் இந்த ஆவிகள். அல்லேலூயா. இந்த ஆவி அப்படிப்பட்ட கிரியைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். எனவே தான் பவுல் சபைக்கு எழுத ஒரு வார்த்தை எழுதுகிறான், நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். அல்லேலூயா. உற்சாகம் சொல்ல. அல்லேலூயா. நான் நிற்கிறேன், என்னால் நிற்க முடியும், ஆவிக்குரிய வாழ்க்கை நான் நிற்பேன், என்னுடைய பரிசுத்தத்தை நிலை நிற்பேன் என்று சொல்லக்கூடியவங்க வேதம் சொல்லுது, நீங்க விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏன் தெரியுமா? இந்த ஆவி மெதுவாக மெதுவாக நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும், ஒரேடியா வந்து அது கிரியை செய்யாது. அதான் இந்த பொல்லாத ஆவியினுடைய ஒரு கிரியை என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. எனவே தான் கழிந்த நாட்கள் அந்த வலு சர்ப்பத்தின் ஆவி செய்கிற கிரியைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வலு சர்ப்பத்தின் ஆவி பிரியமானவில்லை, அது வேசித்தனம் என்கிற ஒரு நிலைமைக்குள்ள மாத்திரமல்ல, அது பொருளாசைங்கிற நிலைமைக்குள்ள ஒரு மனிதனை கொண்டு போய்விடும். அந்த ஆசை இச்சைகள் நம்முடைய வாழ்க்கையில் அது கொண்டு வரும். அதை பெற்றுக்கொண்டால் நலமாக இருக்குமே, அதை அனுபவித்தால் நலமாக இருக்குமே என்கிற எண்ணத்தை நமக்குள்ள கொண்டு வந்து இந்த உலகத்தை விட்டு நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு அதே நிலைமையிலே அவன் கொண்டு வந்து நம்மை வைத்து விடுவான். அதான் இந்த உலகத்தினுடைய காரியம். உதாரணமாக ஒரு பொருள் மேல் நான் ஆசைப்படுகிறேன் வைத்துக் கொள்ளுமே, ஒரு பொருள் மேல் எனக்கு ஒரு ஆசை வந்து விட்டேன், அந்த கொலைசகத்தை நான் போகிற இடத்துல ஒரு கடையில் ஒரு பொருளை நான் பார்க்கிறேன், அந்த பொருளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சி எனக்குள்ள உருவாகிறது, அந்த பொருள் மேல் எனக்கு ஒரு கவர்ச்சி உண்டாகிறது, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை வாங்கி விட வேண்டும் என்கிற எண்ணம் எனக்குள்ளாக இருக்கிறன்னு வைத்துக் கொள்ளுமே, நைட்டு தூங்குனாலும் அந்த எண்ணம் தான் எனக்குள்ள என்ன செய்யும், ஓடிட்டு இருக்கும். அல்லேலூயா. எலும்புனாலும் அந்த எண்ணம் தான் என்ன செய்யும், ஓடிட்டு இருக்கும். கொலை செய்யறதுக்கு போனாலே அந்த எண்ணம் தான், அதை பார்க்கணும், அந்த பொருளை பார்க்கணும், வேற யாரும் வாங்கிட்டு போனாங்களா, இல்லை அந்த பொருள் அங்கதான் இருக்கிறான்னு சொல்லி என் கண்கள் என் கால்கள் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு நேரம் என்ன செய்யும், கடந்து போய் கொண்டு தான் இருக்கும். அல்லேலூயா. உற்சாகம். அல்லேலூயா. இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கை அதுதான். எதன் மேல் ஒரு மனிதன் ஆசைப்படுகிறானோ அதை நோக்கி அவனுடைய வாழ்க்கையை கடந்து போகிறது. அந்த ஆசை இச்சைகளை மனிதனுடைய வாழ்க்கையில கொண்டு வருவது அது பொல்லாத கிரியை. அந்த 3 விதமான ஆவிகளுமே மறந்து விடக்கூடாது. எனவே தான் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் நினைச்சனும் வெறுக்கணும். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், ஒருவன் என்னை பின்தொடர்கிற மனிதனாக இருப்பான் என்று சொன்னால், ஒருவனுக்கு நான் மாத்திரமே போதும், இயேசு மாத்திரமே போதும் என்று சொல்லி ஒருவன் என்னை பின்பற்றி வருவான் என்று சொன்னால், அவன் தன்னைத்தானே வெறுத்து தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா.
உச்சாம சொல்ல அல்லேலூயா. அப்ப வெறுக்காமல் ஒரு ஆசை இச்சை எனக்குள்ளே வருமானால் அது வலு சர்ப்பத்தின் ஆவி என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த ஆவி அப்படிப்பட்டதான இச்சைகள் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை அழித்து போடும். நாட்கள் நான் சொன்னேன் இல்லையா, பொருளாசைங்கிற அந்த ஆவி பொருளாசைக்குள்ள விழுந்து பண்ண ஆகானை குறித்து நான் சொன்னேன். கர்த்தர் தீட்டுப்பட்டது சாபத்திடான எதுவுமே எடுக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா தன்னுடைய ஆசைகளுக்கு அவர் எடுத்துக்கொண்டு வந்தான், அவருடைய குடும்பமே அழிந்து போனது. அல்லேலூயா. அனனியா சப்பீராளை குறித்து நான் சொன்னேன். புதிய ஏற்பாட்டு சபையில அப்போ 5வது அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நான் பகிர்ந்து கொண்டேன். அவருடைய எண்ணம் என்ன? நிலத்தை விட்டார்கள், அவருடைய நிலம்தான். கர்த்தரது யாருமே அதை வித்து பணத்தை கொண்டு வந்து சொல்லல. அவங்க தீர்மானம் எல்லாரையும் போல நானும் நிலத்தை விட்டு அதோட கிரயத்தை நான் கொண்டு போக வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது. கிரயமாக இருக்கிறதுவரை அந்த எண்ணம் சரியாக இருந்தது. ஆனா விட்டு கையில பணம் வந்த உடனே நிலைமை மாற ஆரம்பித்தது. அல்லேலூயா. உச்சாமஜால் அல்லேலூயா. இந்த பணத்தை பார்த்த உடனே நிலைமையே மாறிட்டு என்ன செய்தாங்க? 2 பேரும், வேதம் சொல்லுகிறது, தன் மனைவி அறிய ஒரு பங்கை வஞ்சித்து. அப்போ 5, 2, 3 வசனத்தை வாசிக்க வேண்டாம், வாசிக்க அறிந்து கொள்ள. தன் மனைவி அறிய ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து அங்கே போன போது பேதுரு மூலமாக ஆவியான பேச ஆரம்பித்தார். ஆவியான சொன்ன காரியம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பாவம் செய்தாய். அல்லேலூயா. உச்சாம சொல்ல அல்லேலூயா. நீ ஆவியானவருக்கு விரோதமாக பாவம் செய்தாய். ஆவியானுக்கு விரோதமாக பொய் சொல்ல சத்ருவின் இருதயத்தை தூண்டினது என்ன? நீங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தன்னு சொல்லு. பேதுருமலை கர்த்தருடைய வார்த்தை வந்த போது 2 பேரும் அழிந்து போனாங்க. இப்ப சேர்த்து வச்சது அவங்களை அனுபவிக்க முடியல. ஏன்னா வஞ்சித்து சேர்த்த ஒரு காரியம். அல்லேலூயா. கர்த்தருக்குரியதை ஒரு நாள் நினைச்சு வஞ்சிக்க கூடாது. கர்த்தருக்குரியது கர்த்தருக்குரியதான். அது ஆண்டவருடைய சம்மதியில் வந்துதான் ஆகணும். அநேக குடும்பங்களை நான் பார்க்கிறேன். அநேக குடும்பங்கள் என்ன செய்வாங்க சொன்னா, பிள்ளைகள் பெற்றோர்கள், இந்த பிள்ளைகள் பெற்றோர்கள் நிலைமையில வரும்போது இப்ப நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? தசமபாகம் கர்த்தருடைய ஆலயத்தில் வைக்கணும். பிள்ளைங்க வளர்ந்துருப்பாங்க, பிள்ளைங்க வேலைக்கு போயிருப்பாங்க, பிள்ளைங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, குடும்பமாக இருக்க மாட்டாங்க, பிள்ளைகளுடைய சம்பாத்தியம் அங்கே இருக்கும். இப்போ தசமபாகம் யார் பேரில் வரும்? தசமபாகம் யார் பேரில் வரும்? அப்போ அப்பா அம்மாவுடைய உழைப்பு எங்க போச்சு? அப்பா அம்மாவுடைய உழைப்பு அவங்க வருமானத்தை தசமாக வருது. பிள்ளைகளுடைய தசமாக கோயிலுக்கு வருதா? பிள்ளைகளுக்கு தெய்வ சம்மதம் வைக்கிறோமா? யோசித்து பார்க்கணும். நம்ம சிந்திக்கணும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இல்லை? கர்த்தருடைய சம்மதத்தில் கேட்கிறோம். ஆண்டவரே என் பிள்ளைங்க படிச்சுட்டாங்க, முடிச்சுட்டாங்க, எங்களுக்கு வேலை வேணும்னு ஆண்டவருடைய சம்மதத்தில் கேட்கிறோம். கர்த்தர் பிள்ளைகள் நல்ல வேலைகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க. எதற்காக வேலை கொடுக்கிறாரு? இந்த சபை ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தர் வேலைகளை கர்த்தர் கொடுத்து வைக்கிறார். அல்லேலூயா. இந்த சபையினுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வேலை கொடுக்கிறார். அந்த பிள்ளையினுடைய ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் வேலைகளை கர்த்தர் கொடுக்கிறார். 2 காரியம். ஒன்று, அந்த பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். இன்னொன்று, கர்த்தருடைய ஊழியமும் நடக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்காக தான் கர்த்தர் கொடுக்கிறான். ஆனா எல்லாத்தையும் நம்ம வஞ்சித்து வைக்கிறோம். பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் பங்கை கர்த்தர் கொடுக்கிறோமா? கர்த்தர் கொடுக்கிறோமா? நம்ம பெரிய ஜல கில்லாடிகளாகும். என்ன செய்ய தெரியுமா? மாச சம்பளத்தை மட்டும் கோயிலில் வச்சுட்டு, ஆண்டவர் உமக்கு போதும், இனி உமக்கு வராது, இனி உமக்கு வராது, அவ்வளோதான், வச்சுட்டோம்ல, முடிஞ்சு போச்சுக்காத. உம்ம டீல் காணிக்க தருவேன்னு சொன்னோம்ல, வச்சுட்டேன், என் உம்ம டீலு முடிஞ்சு போச்சு. என் எல்லாமே யாருக்குள்ளது? எனக்கு. வஞ்சிக்கிற ஆவி. இதுதான் மறைமுகமாக செயல்படுகிற ஒரு காரியம். கர்த்தர் நமக்கு சிறிய வருமானத்தை நம்முடைய பிள்ளைகளை கொடுத்தாலும் அந்த பிள்ளைகளுடைய தசமாக ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தர் பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. உச்சாம சொல்ல அல்லேலூயா. பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம், பிள்ளைகளுடைய வருமானம் தேவ ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பான். நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? பிள்ளைகளுடைய வருமானத்தை வாங்கி வச்சுக்கணும். வாங்கி வச்சுட்டு பெட்ரோலுடைய தசமாகத்தை மட்டும் வச்சிடும். ஏன் கேட்டா, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையே. அப்ப என்ன ஜெபம் பண்ண? ஆண்டவரே, என் மகனுக்கு கல்யாணம் ஆன பிற்பாடு வேலையை கொடுக்கும் ஆண்டவர். அல்லேலூயா. என்ன ஜெபம் எல்லாம் அப்படிதான். என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆன பிற்பாடு வேலையை கொடுத்தாண்டு, அதுக்கு முன்னாடி வேலையை கொடுக்க விடாது.
ஏன்னா பாவம் கத்தரை வஞ்சிக்கிற பிள்ளைகளை மாதிரி நம்மளே அதுக்கு ஆளாகக்கூடாது இல்லையா? அப்படிதானா? நம்ம அதுக்கு ஆளாகக்கூடாது இல்லையா? பிள்ளைகளுடைய ஆசை தான் முக்கியம். அப்போ நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே என் பிள்ளைக்கு திருமணமான பிற்பாடு அவன் குடும்பமாவான், அதுக்கு மேலே தான் தசமாக நான் கொண்டு வைப்போம். அந்த திருமணமான பிற்பாடு வேலையை கூட ஆண்டவரே என் பிள்ளைங்க வாழட்டு, நான் தசமாகத்தை கொண்டு வரணும்னு ஜெபம் பண்ணணும். எனக்கே நம்ம ஜெபமா? அப்போ யாரை வஞ்சிக்கிறோம்? கத்தரை வஞ்ச பண ஆசை. கத்தருக்குரியது கத்தருக்கு வந்துதான் ஆகணும். அல்லேலூயா, உற்சாகம் அல்லேலூயா. சபை ஏன் வளரல? ஏன் கர்த்தருடைய ஊழியம் எனக்கு நடைபெற முடியல? ஏன் கர்த்தருடைய ஊழியம் எனக்கு தடைபட்டு நிற்கிறது? ஏன் ஒரு வளர்ச்சியை சபை காண முடியவில்லை? ஏன் இப்படிப்பட்ட மந்தமான நிலைமை இருக்குன்னு சொன்னா, நம்ம வஞ்சிக்கிற அந்த கிரிய உடையவர்களாக நம்ம மாறி போனோம். ஆண்டவர் தருவது வரையிலும் ஆண்டவருடைய சமத்தை போராடி கொண்டிருப்போம். ஆண்டவருடைய சமதனம் பெற்றுக்கொள்ளும் அளவும் தேவனோடு போராடி கொண்டு இருப்போம். ஆனா பெற்றுக்கொண்ட பிற்பாடு ஆண்டவர் என்ன செய்தோம்? மறந்து போய்விடுவோம். இதுதான் மறைமுகமாக செயல்படுகிற பொல்லாத கிரியைகள். அவற்றிலிருந்து நாம் ஜெயம் எடுப்போம் என்று சொன்னால் கர்த்தரை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, உற்சாகம் அல்லேலூயா. நான் ஒரு சாட்சி உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வர முடியும். என் செய்திக்கு முன்பாக இந்த சாட்சியை நான் கொண்டு வர விரும்புகிறேன். கிளாக்குளம் என்று சொல்லக்கூடாது ஒரு சபை, பிரியமானவர்களே, நம்முடைய ராதாவன் டிவிஷனில் இது இருக்கிறது. நீங்கள் எங்கேருந்து போனாலும் இந்த கிராமத்துக்கு பஸ் வசதியே கிடையாது. நீங்கள் வடக்குலேருந்து உள்ளே போனால் 4 கிலோமீட்டர் நடக்கணும். நீங்கள் குமாரபுரத்துலேருந்து உள்ளே போனாலும் 4 கிலோமீட்டர் நடக்கணும். அந்த கிராமத்து பஸ் வசதியே கிடையாது, இன்னைக்கும் கிடையாது. ஒரு தீவு மாதிரி கொஞ்சம் மக்கள் அங்கே இருக்கிறாங்க. அந்த மக்கள் பிரியமானவர்களே, ஒரு ஹிந்து ஃபேமிலி, ஒரு பேக்ரவுண்டில் கொஞ்சம் குடும்பம் இருக்குது. அவர் நல்ல ஒரு கோயில் அவங்க கட்டி வச்சிருக்கிறாங்க. 2வது ரச்சனைசன சபை மாத்திரம். அல்லேலூயா. வேற எந்த கோயில் அங்கே என்ன செய்யாது? கிடையாது. வேற எந்த சபையும் கிடையாது. ஒரு ஹிந்து கோயில், ஒரு நம்ம சலுஷான்மை கோயில், வேற எந்த கோயிலும் கிடையாது. கொஞ்சம் ஒரே குடும்பம் தான், ஒரே ஜனங்கள் தான். பிரியமானவர்களே, அங்கே அங்கே போகக்கூடிய அங்கே போவாங்க, இங்கே வரக்கூடிய இங்கே வருவாங்க. இப்படி நடைபெற்று கொண்டது ஒரு காலம். அப்ப அந்த சபையிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியான 3 ஆண்டுகள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தார். அந்த நாட்களை கர்த்தருடைய எழுப்புதல் எங்களால் காண முடிந்தது. அந்த கிராமத்தில் ஒரு நாள் புதன்கிழமை ஆராதனை நடத்த வேண்டும். நான் எடுத்த செய்தி வேற. நான் அந்த சபையில நான் பிரசங்கம் பண்ணணும், நான் எடுத்த செய்தி வேற. ஆலயத்தில் முழங்கால் போட்ட உடனே ஆவியானவரோடு பேசின ஒரே ஒரு காரியம், என்னை பத்தி பேசுன்னு சொன்னார். அல்லேலூயா, உற்சாகம் அல்லேலூயா. என்னை பற்றி பேசன்னு சொன்னார். என்ன ஆண்டவரே திடீர்னு உங்களை பற்றி பேச சொல்லுற? எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் தான், நான் என்ன செய்ய போகிறேங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே உருவானது. ஏன்னா ஆவியானவரை பற்றி பேசணும், வசனங்களை என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். வசனம் உள்ளே இருக்கிற ஆவியானவரை பற்றி பேசலாம். ஆனால் வசனம் அங்கங்கே இருக்குது, பலிவிடந்து புரட்டிட்டு இருக்க முடியாது. சில நேரம் நானும் இங்களே தடுமாறுவேன். வசனம் வந்துடும், வசனத்தை எங்கே இருக்குன்னு தடுமாறுவேன். நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எனவே தான் நோட்ஸே போட்டு வைக்க காரணமே தான். இல்லை நோட்ஸ் இல்லாமலே பிரசங்கம் பண்ண முடியும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்திருக்கிறார். அப்போ அந்த சபையில நான் பிரசங்கம் ஆவியானவரை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கும்போது ஒரு சகோதரன், ஒரு வாலிப சகோதரன் அந்த ஆலயத்துக்குள்ளே வந்து பெஞ்சில் உட்கார்ந்தான். இதுவரை நம்ம நான் பார்த்தது கிடையாது. ஓராண்டு மேலே வந்து சபையில் ஊழியம் செய்தாயிட்டு அந்த பையனை நான் பார்த்ததே கிடையாது. அந்த சபையினுடைய அந்த ஊர்ல அந்த பையனை நான் பார்த்தது கிடையாது. ஒரு வாலிப பையன், திருமணமாகாத ஒரு வாலிப பையன், அவன் பிரியமான எனக்கு தெரிஞ்ச அவன் காலேஜ் முடிக்க அந்த பருவத்தில் இருப்பான். காலேஜ் படிக்கிற அந்த பருவம் தான். ஆலயத்தில் வந்து உட்கார்ந்தான். பெஞ்சில் இருந்தவன் ஆவியானவருடைய வார்த்தை பேச பேச முழங்கால் போடுவான், அழுவான். முழங்கால் போடும் அழுவான். வேற என்னமே எனக்கு தெரியாது. முழங்கால் போடும் அழுவான், பெஞ்சில் இருப்பான். அந்த கொஞ்ச நேரம் இருப்பான், அந்த முழங்கால் போடும் அழுவான். அந்த பெஞ்சில் ஏறி உட்காருவான், அந்த அழுவான். அந்த பிரியமான 3/4 மணி நேரம் ஆவியானவரை பற்றி பேசினேன். அவ்வளவு நேரமும் அவனுடைய முழங்காலும் அழுகையும் பெஞ்சுமாக தான் இருந்தது. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. வழிபடுத்த எனக்கு என்ன, யார் இந்த பையன், இதெல்லாம் நான் பார்த்தது இல்லையே, என்னையா திடீர்னு வந்திருக்கான்னு அந்த எண்ணம் எனக்குள்ளே ஓட ஆரம்பித்தது. ஆராதனை முடிந்தது. ஆராதனை முடிந்து அந்த பையனை கூட்ட நான் விசாரித்து நான் கேட்டேன். பேசி கொண்டு இருக்கும்போது பிரியமானவர்களே, அந்த சகோதரன் சொன்ன சில காரியங்கள் பிரியமானவர்களே, அப்போ தான் தெரிஞ்ச ஆவியானுடைய வெளிப்பாடு என்னன்னு சொல்ல. அல்லேலூயா. சில காரியங்கள் என் மனதையும் பாதிக்க ஆரம்பித்தது. என்ன தெரியுமா? அந்த ஊரில் அந்த ஹிந்து கோயிலோட தலைவரோட பையன், நல்லா புரிஞ்சுக்கிறோம், அந்த ஊரில் உள்ள அந்த ஹிந்து ஆலயத்தினுடைய அந்த தலைவருடைய பையன் தான் ஆலயத்துக்கு வந்தது. அது சொன்ன ஒரு காரியம் தெரியுமா? அதுக்கு ஜனவரி மாதத்தில் ஒரு கன்வென்ஷன் நாங்கள் நடத்தியிருந்தோம்.
ஒரு கன்வென்ஷன் ஆவிக்குரிய ஒரு ஆராதனை நடத்தும் போது 3 நாள் நடைபெற்றது. அந்த ஆராதனை நடக்கும்போது ஆண்டவரை வீட்டில் அந்த அளவுக்கு கெட்ட வார்த்தை போட்டு பேசினானோ, ஆவியோட கிரியை அந்த அளவுக்கு பரியாசம் பண்ணி கொண்டிருந்தானோ. ஏன்னா அவனுடைய தெய்வம் வேறு, அவனுடைய நம்பிக்கை வேறையாக இருந்தது. அவனுடைய நம்பிக்கை வேறையாக இருந்தபடினாலே ஆவியானவரை அந்த அளவுக்கு அவன் குறை சொல்லுகிற ஒரு மனிதனாக மாறியிருந்தான். வீட்டில இருந்து ஒரே கெட்ட வார்த்தை, ஆண்டவருக்கு விரோதமாக, எனக்கு விரோதமாக. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை சபையில் நடந்ததே இல்லை. அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய ஆராதனை சபையில் நடந்தது இல்லை. கர்த்தர் எங்களை பயன்படுத்தினார். அந்த இடத்துல அப்படிப்பட்டதான் ஒரு சூழ்நிலை அங்கே உருவானது. பயங்கர ஒரு பிரியமானவர்களே, அந்த பையன் சொன்ன ஒரு காரணம், ஐயா இப்படிலாம் பண்ணிட்டு இருப்பேன், நீங்க ஞாயிற்றுக்கிழமை செய்தி கொடுத்தாலும் வீட்டில் தான் பரியாசம் பண்ணி கொண்டு இருப்பேன், நீங்க புதன்கிழமை பேசுவேன் வீட்டில் பரியாசம் பண்ணி, என்னன்னு தெரியல, எனக்குள்ள ஒரு எண்ணம் சர்ச்சைக்கு போன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அது யார் பேசுனா என்ன யாருன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆலயத்து போன்னு ஒரு சத்தம் கேட்டது, அதனால ஆலயத்து வந்தேன். கர்த்தர் என்னை மன்னிப்பாரா? அல்லேலூயா. அவன் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா? அவருக்கு விரோதமா நான் விழுப்பதான பாவத்தை நான் செய்தனே, இவ்வளவு பேர் தான் பரியாசம் பண்ண, அவரை கெட்ட வார்த்தை நான் சொல்லி திட்டினேன்னு, அவர் என்னை மன்னிப்பாரா? எங்க தெய்வம் என்னை மன்னிக்காத, அது தண்டிக்கும், ஆனா ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா என்று சொல்லி கேட்ட கேள்வி. ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். அவனுக்கு ஆண்டவரை பற்றி சுவிசேஷத்தை நான் அறிவிக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அவனை பிரசங்கிக்க ஆரம்பித்தேன். அவன் சொன்னான், படிச்சு முடிச்சிருக்கிறான், கொஞ்சம் மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்ட பையன். அந்த வீட்டில் அது மாதிரி அவனை எங்குமே அனுப்பலை, எந்த ஒரு காரியத்தை அவனுக்கு ஸ்டெப் எடுக்க எந்த ஒரு காரியமும் இல்லை. அந்த வீட்டில் அவன் ஒதுக்கப்பட்டவனாக இருந்த நிலைமை. நல்ல புரிந்துக்கணும். நடந்த சம்பவத்தை நான் பொய் சொல்ல, நீங்க வேணா நீங்க கிளாக்குள்ள சபைக்கு போனா நீங்க விசாரித்து அது சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த நிலைமையில பிரியமானவர்கள, அவனோடு கர்த்தருடைய வார்த்தை நான் பகிர்ந்து கொண்ட போது ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. ஆவியானவருடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஆலயத்துக்கு ஒழுங்காக வரக்கூடிய அந்த நிலைமை ஏற்பட்டது. கிராமத்திலே குழப்பம் ஏற்பட ஆரம்பித்தது. என்ன குழப்பம் தெரியுமா? குருவையா, நம்ம தலைவருடைய பையனை கோயிலுக்கு இழுத்துட்டாரு. நானா இழுத்தேன், ஆவியான கொண்டு வந்தார். அல்லேலூயா. உச்சாம சொல்ல அல்லேலூயா. அவனை நான் பார்த்ததில்லை, அவனை இப்போ கேள்விப்பட்டதில்லை. அவன் எப்படிப்பான்னு எனக்கு தெரியாது. கோயிலுக்கு வந்த பிற்பாடு இப்படி ஒரு மனுஷன் நம்ம ஆலயத்தில் வந்த கிராமத்தில் உண்டான்னு எனக்கு தெரியும். ஆவியானவர் கொண்டு வந்தார். ஏன்னா அன்னைக்கு ஆவியானவரை பற்றி பேச சொன்னதே அவர் தான். அல்லேலூயா. ஆவியானுடைய கிரியை அங்கே வெளிப்பட்டது. கர்த்தர் அவனை கொண்டு வந்தார். ஆலயத்து வர ஆரம்பித்தான். 2 வாரங்களாச்சு, 3 வாரங்களாச்சு, ஆலயத்து வர ஆரம்பித்தான். அங்கே கிராமத்தில் பிரியமானவர்களே, அந்த ஜனத்திமத்தில் ஒரு பெரிய ஒரு குழப்பம், ஒரு பெரிய ஒரு இது. இனிமேல் குறையாம இந்த சபை இந்த ஊர்ல என்ன செய்யக்கூடாது, வைக்க கூடாது. வச்சா அவ்வளவு பேரும் கிறிஸ்தவனை மாற்றிடுவார். ஏன்னா தலைவர் பையனே போயிட்டான். ஏன்னா அவனை நம்பி ஒரு கூட்ட ஜனம் என்ன செய்யறான், கோயிலுக்கு போயிருங்கிற பயம் அந்த கிராமத்தில். இந்த பயத்தை ஒரு சத்துனுடைய கிரியை. அப்போ 3 வாரம் ஆச்சு, 4 வாரம் ஆச்சு, அவனும் ஆலயத்தில் வர ஆரம்பித்தான். சரியாக ஆலயத்து வருவான். கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தான். கர்த்தர் காற்றாடியில நல்ல ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல நல்ல ஒரு வேலையை கத்த கொடுத்தார். அல்லேலூயா. போஸ்ட் ஆபீஸ்ல முதலாவது காற்றாடி ஆலையிலே கத்தவனுக்கு வேலையை கத்த கொடுத்தார். பிரைவேட் வேலை தான், குறைஞ்ச சம்பளம், வாட்ச்மேன் வேலைக்கு போகணும். முதல்ல காற்றாடி, ஏன்னா அந்த ஏரியாவில் காற்றாடி தான் அதிகமாக வேணும். நீங்கள் அந்த காற்றாடியில் வேலை கொடுத்த உடனே பிரியமான பிள்ளை, மாதம் சம்பளம், அவனுக்கு சம்பளம் 3500 சம்பளம். நடந்த சம்பளம் 3500 சம்பளம். எடுத்தோடனே 350 கொண்டு கூட்டம் முடிஞ்சு, ஐயா உங்களை பார்க்கணும்னு சொன்னேன். என்னப்பா வான்னு சொன்னேன். அதில் என்னங்க ஐயா காணிக்கன்னு சொன்னேன். என்னன்னு கேட்டேன். எனக்கு மாதம் சம்பளத்துடைய வருமானம்னு சொன்னேன். தசம பாகங்களுக்கு கொடுக்குறேன். நான் சொன்னேன், எனக்கு தேவையில்லை, ஆலயத்தில் கொண்டு போய். அல்லேலூயா. ஏன்னா இது மாதம் சம்பளம், அடுத்த மாதம் நான் வாங்கிக்கிடுவேன். இது மாதம். இதெல்லாமே நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு காலம். உன்னுடைய முதல் வருமானம் பலிபீடத்துக்கு போன்னு சொன்னேன். பலிபீடத்தில் வச்சான். நல்ல ஜோமனி 2 நாள் ஆகல. கர்த்தர் அரசாங்கத்தில் போஸ்ட் ஆஃபீஸில் அவனுக்கு நல்ல வேலையை கற்றுக் கொடுத்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. உச்சாம சொல்ல அல்லேலூயா. அதுதான் கற்றுக் கொடுக்குற உயர்வு. அதுதான் கற்றுக் கொடுக்குற மேன்மையான ஒரு காரணம். நம்ம நினைக்கிறோம் நம்ம பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் எவ்வளோ போதும். இல்லை, பிள்ளைகளுடைய தசமாக தேவ ஆலயத்தில் வரும்போது பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா.
உற்சாகமாக அல்லேலூயா. இன்றைக்கு அந்த கிராமத்தில் போய் சொல்லுவாங்க, எங்கள் சபையினுடைய எழுப்புதலுக்கு முதலாவது விதைச்சது பெர்லின் ஐயா தான் இன்னைக்கு அந்த கிராமம் சொல்லலாம். பெருமைக்காக சொல்ல கர்த்தருடைய கிரியை. அல்லேலூயா. கர்த்தர் எங்கள் எடுத்து பயன்படுத்தினார். அந்த பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தார்கள். அந்த கிராமம் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தது. ஆண்டவருக்காக வாழ ஆரம்பித்தது. கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. எனக்கு பிற்பாடு நல்ல ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் கொண்டு போனார். அந்த கிராமம் ஒரு எழுப்புதலை கண்டது. இன்றைக்கு அந்த கிராமம் கர்த்தருக்காக ஜீவிக்கிற ஒரு கிராமமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்காக எதையும் செய்ய சாதிக்க பிறந்த ஒரு கிராமமாக இருந்து கொண்டிருக்கு. அந்த கர்த்தர் கொடுக்கிற கிருபை அந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த குடும்பங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய பிள்ளைகளுடைய வருமானம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரணும். அல்லேலூயா. நம்மோடு கூட அவங்களை சேர்க்க கூடாது. அவங்க படிக்கிறது வரல நம்மோடு கூட இருக்கிற பிள்ளைங்க. அவங்க படிப்பை முடித்து வேலைக்கு போகிறது வந்து நம்ம பிள்ளைங்க தான். ஆனால் வேலையில் கால் வச்சுட்டாலே அவங்க கையின் வருமானம் அவங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படும் போது அந்த ஆசீர்வாதத்துடைய பங்கு தேவாலயத்தின வந்து சேரணும். அப்பதான் கர்த்தர் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அப்பதான் கர்த்தர் பிள்ளைகளை உயர்த்துவார். அதை தடை செய்கிற ஒரு பொல்லாத ஆவி, பிரியமானவர்களே, இந்த வலு சிற்பத்தின் ஆவி என்பதை மறந்து விடக்கூடாது. இந்த ஒரு காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக இருக்கிறேன். இன்றைக்கு பிரியமான அந்த மாம்சத்தின் இச்சையில அடுத்த பகுதிக்குள்ள உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். தன்னுடைய மாம்சம் விரும்பினதை பிரியமான பெற்றுக்கொள்ளும்படியாக விரும்பின ஒரு ராஜாத்துடைய வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு மகனை கொண்டு வர ஆரம்பிக்க என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21வது அதிகாரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். நாபோத்துக்கு இஸ்ரேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அண்டையில ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. வேதம் அழகா சொல்கிறது, எஸ்லனாகிய நாபோத்துக்கு பிரியமானவர்களே, சமாரியாவிலிருந்து அரசாளுகிற ஒரு ராஜா ஆகாப் என்று சொல்லக்கூடிய ராஜா, அவருடைய மனைவி பேர் ஏசபேல். வர நாட்களை ஏசபேலை குறித்து நாம் பேசும்படியாக இருக்கிறேன். இன்றைக்கு ஏசபேலை குறித்து அல்ல, இங்க நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கும்படியாக இருக்கிறேன். அந்த நாபோத்துக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த திராட்சை தோட்டம் இஸ்ரேலை ஆண்டு வழிநடத்தி கொண்டது ஆகாப் ராஜாவுடைய அரண்மனை அருகாமையில் இருந்தது. அல்லேலூயா. உச்சாம சொல்ல அல்லேலூயா. இவனுக்கு இருந்தது ஒரே ஒரு திராட்சை தோட்டம் மாத்திரம். ஒரு விவசாயி நாபோத், ஒரு விவசாயி. அவனுக்கு இருந்தது ஒரு திராட்சை தோட்டம் மாத்திரமே. அது எங்க இருந்தது? அரண்மனை அருகாமையில் இருந்தது. அரண்மனை அருகாமையில அது இருந்த போது பிரியமானவர்களே, நடந்த காரியம் என்ன தெரியுமா? இந்த நாபோத் வஞ்சிக்கப்படுகிற காரியங்களை குறித்து நீங்கள் பார்க்க முடியும். இந்த நாபோத் வஞ்சிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவன் கடந்து போகிறான். இந்த நாபோத்தை கொலை செய்யும்படியான ஒரு பெரிய சதி திட்டம் நடக்கிறது. ஏன் தெரியுமா? அந்த திராட்சை தோட்டத்துக்காக. அல்லேலூயா. அந்த திராட்சை தோட்டத்துக்காக ஒரு பெரிய ஒரு சங்காரமே இந்த இடத்தை நடக்கிறது நீங்களால் மறைந்து கொள்ள முடியும். அதைத்தான் இன்றைக்கு பிரியமானவர்களே நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக இருக்கிறோம். அந்த திராட்சை தோட்டம் இருந்த இடம் பிரியமானவர்களே ராஜாவுடைய அரண்மனை. இந்த நாபோத் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதன், ஆண்டவருக்காக ஜீவிக்கிற ஒரு மனிதன், கற்பனைகளை கை கொள்ளுகிற மனிதன், ஆண்டவரோடு கூட தன்னுடைய வாழ்க்கை அவன் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு மனிதன். எனவே அவன் கர்த்தருக்கு பயந்தவனாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாய், தன்னுடைய தோட்டத்தை மாத்திரம் விசாரிக்கிறவனாக இருந்தான். அந்த விசாரணையில பிரியமானவர்களே அவனுடைய அந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமானதாக இருந்தது. ஆனால் இப்பொழுது சம்பவம் நடக்கிற என்ன தெரியுமா? ஆகாப் என்று சொல்லக்கூடிய ராஜா, அந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆளக்கூடிய ஒரு ராஜா, ஆண்டவருடைய ஜனத்தை ஆளக்கூடிய ஒரு ராஜா, கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனத்தை ஆளக்கூடிய ஒரு ராஜா, பிரியமானவர்களே அவன் செய்த செயல்பாடு வித்தியாசமானது. ஏன் தெரியுமா? அவனுக்கு தோன்றினது அந்த திராட்சை தோட்டத்து மேல் ஒரு ஆசை. அல்லேலூயா. உச்சாம சொல்ல அல்லேலூயா. அந்த தான் இன்றைக்கு நம்ம தியானிக்கும்படியாக அந்த ராஜாவுடைய உள்ளத்தில் வந்த பாவம் என்ன? அந்த ராஜாவுடைய உள்ளத்தில் வந்த பாவம் என்ன? அந்த பாவத்தினாலே நடந்த சம்பவம் என்ன என்பதை குறித்து ஒரு குறுகிய நேரத்தில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக இருக்கிறேன். ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. முதலாவதாக அங்கே செயல்பட்ட ஒரு ஆவி என்ன சொன்னா, கண்களின் இச்சை. கண்களின் இச்சை யார் கொண்டு வருவா?
வலு சர்ப்பத்தின் ஆவி. அல்லேலூயா. உச்சாமச்சொல் அல்லேலூயா. வலு சர்ப்பத்தின் ஆவியுடைய கிரியை அங்கே செயல்பட ஆரம்பிக்கிற. முதலாவது கண்களின் இச்சை அங்கே செயல்படுகிறது. எப்படி செயல்பட்டது? ஆகாப் அரண்மனையிலிருந்து பார்த்தாலே, அந்த ஜன்னல் வழியா பார்த்தாலே அவனுடைய கண்ணுக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா? ஆகாப்புடைய நாபோத்துடைய திராட்சை தோட்டம் மாத்திரமே அவருடைய கண்களுக்கு தெரிந்தது. அல்லேலூயா. சுற்றி முற்றிலும் ராஜாவுடைய அரண்மனை தான். அநேக தோட்டங்கள், அநேக இடங்கள் ராஜாவுக்கு இருக்கிறது. செல்வ செழிப்பாய் வாழ்ந்தவன் ராஜா. அநேக சொத்துக்கள் அவனுக்கு இருந்தது, அநேக விளைநிலங்கள் அவனுக்கு இருந்தது. ஆனா அவை எல்லாவற்றை பார்க்கலாம் அவனுடைய கண் கொண்டு போன இடம் எங்க? நாபோத்துடைய தோட்டம். நல்லா புரிஞ்சுக்கிறான். நாபோத்துடைய தோட்டத்துக்கு அவன் ஆசைப்பட்டான். நாபோத்துடைய தோட்டத்தை பார்க்க அழகாக இருக்கிறது. அந்த திராட்சை தோட்டம் மிகவும் அழகாக இருந்தபடினாலே அந்த தோட்டத்தை வஞ்சிக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்குள்ள இருந்தது. அநேக இடங்களில் பார்க்க முடியும், மற்றவங்க பொருளை வஞ்சிக்கிறதுக்காக இரவும் பகலும் ஓடுகிற ஓட்டம். ஐயோ ஐயோ, அது என்ன ஆவி? வலு சர்ப்பத்தின் ஆவி. அல்லேலூயா. அல்லேலூயா. அது அடுத்த பொருளுக்கு தான் என்ன செய்யும்? ஆசைப்படும். அடுத்த பொருளுக்கு தான் அது ஆசைப்படும். நல்லா புரிஞ்சுக்கணும். உள்ளதை உள்ளதென்று வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. மற்றவங்க பொருளுக்கு என்ன செய்ய ஆசைப்படவே கூடாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் நமக்கு தருகிறார். நமக்கு எதை தந்திருக்கிறாரோ அதிலே வாழ்வதான் ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இங்க ஆகாபுக்கு கர்த்தர் ஒரு ராஜா தான், கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்திருந்தார். பெரிய ஒரு ஆசீர்வாதம், சமஸ்த இஸ்ரவேலை ஆளுகிற ஒரு பெரிய ஒரு கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருந்தார். பிரியமானவர்களே, கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ராஜா, ஆகாப் ராஜா. அப்படின்னு சொன்னா எலியா தீர்க்கதரிசன வாழ்க்கை நாட்களில் வாழ்ந்த ஒரு ராஜா, ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசன நாட்களில் வாழ்ந்தவன், கர்த்தராலே பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு தீர்க்கதரிசன வாழ்க்கையில் வாழ்ந்தவன் இந்த ராஜா. ஆனா நடந்த காரியம் என்ன? இந்த ராஜாவுடைய வார்த்தை, ராஜாவுக்கு அநேக நாட்கள் எலியா கர்த்தருடைய வார்த்தை கொண்டு போயிருக்கிறான். கர்த்தரே தேவன் என்று சொல்லி இதே ஆகாப் ராஜாவுக்கு முன்பதாகவே அவன் நிரூபித்தவன் இந்த எலியா. அல்லேலூயா. 450 பிரியமானவர்களே, பாகால் தீர்க்கதரிசிகளையும் 400 தோப்பு விக்கிரக ஆராதனைக்காரனையும் கொன்று குவித்து கர்த்தரே தேவன் என்று சொல்லி முழங்கினவன் எலியா. இதே ஆகாப் கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொண்டான். அப்படிப்பட்ட ஆகாப் இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நடந்தவனாய், பிரியமானவர்களே, தன்னுடைய கண்கள் எதை பார்த்ததோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசை. தன்னுடைய கண்கள் போன இடம் அடுத்தவனுடைய பங்கில் அது போனது. மற்றவர்களுடைய பிரியமானவர்களே ஆசீர்வாதத்துக்குள்ளே அது நுழைகிறது. நீங்களானும் அறிந்து கொள்ள முடியும். அநேக இடங்கள் நம்ம பார்க்கிறோம், கடன் வாங்குவாங்க, அழகா வாங்குவாங்க, பேசி அழுதுருவாங்க, வீட்டு நிலைமை சொல்லி அழுது கடன் வாங்குவாங்க. கடனை கொடுத்துருவோம், திருப்பி தரணும்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? 2 நாள் பொறுத்துக்கா, 3 நாள் பொறுத்துக்கா. அது போய் 1 வருஷமாகும், 2 வருஷமாகும், 3 வருஷமாகும். நல்லா புரிஞ்சுக்கிறோம். பிறனுடைய பொருளுக்கு ஒரு நாள் ஆசைப்படவே கூடாது. அல்லேலூயா. உச்சாமச்சொல் அல்லேலூயா. கடன் வாங்கின கடன் நினைச்சு நான் கொடுத்தேன், அது நம்முடையதல்ல, அடுத்தவனுடையது. வஞ்சிக்கும் போது கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். ஏமாற்றுகிற காரியம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. வாங்கிட்டு ஒளிச்சு ஓட கூடாது. நினைகிற பார்க்கணும், ஒளிச்சு ஓடுது. ஃபோன் அடித்தா ஃபோன் நினைச்ச மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமை இருக்கவே கூடாது. கர்த்தர் ஏற்றுக்கொள்கிற தேவன் அல்ல. அதே போல மற்றொரு பொருள் மீது நினைச்சோட ஆசைப்படவே கூடாது. கர்த்தர் நமக்கு எதை தருகிறார் அதிலே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிற மகிமையான ஒரு காரியம். இங்கே நடக்கிற காரியம் வித்தியாசமானது. தனக்கு உள்ளதிலே வாழ கற்றுக்கொள்ளவில்லை, மற்றவருடைய பொருள் மேல் ஆசைப்பட்டவனாக இந்த ஆகாப் ராஜா அங்கே நிற்கிறதை நீங்களான அறிந்து கொள்ள முடியும். இந்த கண்கள் நிச்சயம் என்ன செய்கிறது தெரியுமா? அது பேராசைக்குள்ள அது கடந்து போகிறது. அது பேராசைக்குள்ளே கடந்து போகிறது. ஆசைப்படுறது தப்பல்ல. தோட்டத்தை பார்க்குறான், தோட்டத்தில் அழகா திராட்சை பழம் பழுத்து கிடக்கிறது. எப்பா கொஞ்சம் திராட்சை பழம் தானு கேட்டால் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. ஆசைக்கு ஒரு 2 தான் நான் சாப்பிடுன்னு சொல்லி தப்பு இல்லை. ஒரு தோட்டத்தில் போகிறோம், ஆசைக்கு ஒரு மாங்காய் பறிக்க தப்பு இல்லை. தப்பு தான். ஒரு மாங்காய் பறிச்ச தப்பு இல்லை. தோட்டத்தை காலி பண்ணா
நல்லா புரிஞ்சுக்கிறான். தோட்டத்தை காலி பண்ணா, ஒரு மாங்காய் பறிக்கிறோம், ஒன்று என்ன சாப்பிடும், இல்லாட்டி கரைக்கு நம்ம போடும், தப்பு இல்லை. ஆனால் ஒரு தோட்டத்தை காலி பண்ணா யோசித்து பார்க்கணும். அல்லேலூயா, நல்ல யோசித்து பார்க்கணும். அதுதான் தவறான ஒரு காரியம். கர்த்தர் அங்கே அது பிரியப்படுது. ஏன்னா ஒரு மனிதனுடைய உழைப்பு அங்கே இருக்கு, நாபோத்தினுடைய உழைப்பு அந்த தோட்டத்தில் இருக்கிறது. அந்த தோட்டம் பிரியமான அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது என்ன சொல்லுது தெரியுமா? நீங்க 21வது அதிகாரம் நீங்க 3வது வசனத்தை வாசிக்கலாம். நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பார். ஏன்னா அவனுக்கு உள்ளது அந்த தோட்டம் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அதான் சொன்னான், என் பிதாவுடைய சுதந்திரம் அது, எங்க அப்பா எனக்கு தந்தது. எங்க அப்பா எனக்கு தந்த ஒரு சின்ன தோட்டம், இந்த தோட்டம் மட்டும்தான் இருக்குது. இதுல வரக்கூடிய விளைச்சலை வச்சு நான் குடும்பம் நடத்த வேண்டும், இதுல வரக்கூடிய விளைச்சல் வச்சா நான் எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும். இதை நமக்கு தர முடியாது, இதை தந்தா நான் என்ன செய்வேன்னு சொல்லி அவன் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒரு காலம். இப்பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? கண்களின் இச்சை, ஆகாப் கண்களின் இச்சைக்கு உட்பட்ட அந்த தோட்டத்தை பார்த்துவர் இப்ப பேராசைப்படுகிறான். என்ன பட்டான் தெரியுமா? வேத மதித்தான் நமக்கு சொல்கிறது. 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகாப் நாபத்தோட பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டுக்கு அடுத்து இருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு, அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அந்த விலைக்கரமான பணத்தையும் அவனுக்கு தானேன். இதை எனக்கு தந்துரு. அதான் பேராசை. இதை எனக்கு தந்துரு, உன வேற தோட்டத்தை தானே. இவன் சொல்றான், இது என் பிதா கூட எங்க அப்பா சொத்து. அல்லேலூயா, உஜாமுஜல் அல்லேலூயா. எனக்கு தேவை எங்க அப்பா சொத்து, அடுத்த சொத்து எனக்கு தேவை இல்லை. இது எங்க அப்பா, இது என்னுடைய வாரிசு, என்னுடைய தகப்பன் தந்த சொத்து. இதை நான் விலைக்கு நான் கொடுக்க கூடாது, இதை நான் விலைக்கிறமே நான் மாற்றக்கூடாது, இதை நான் உமக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை விலை பேசா இதை நான் உமக்கு தர மாட்டேன். எனக்கு இதை விட நல்ல தோட்டம் தானே எனக்கு தேவையில்லை. ஏன்னா இது எங்க அப்பாவுடைய சொத்து, இது எங்க பரம்பரை சொத்து, இதை நான் பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்குள்ள இருந்தது. எனவே தான் ஒரு ராஜாவோடு பேசுகிறான், கர்த்தர் என்னை பாதுகாப்பாராக. அல்லேலூயா, கர்த்தர் என்னை பாதுகாப்பாராக. எவ்வளவு மகிமையான ஒரு காரியம் பார்த்தீங்களா? ஒரு பேராசை. அந்த தோட்டத்துக்கு ஆசைப்பட்டவனாக மாறி போனான், அந்த தோட்டத்துக்கு மேல் ஆசை உள்ளவனாக மாறி போனான். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? யாத்திராகமம் 20வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும்போது 10வது கட்டளை என்ன சொல்லுது தெரியுமா? வாசிக்கலாம். பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரர்கள், அவனுடைய வேலைக்காரி, அவனுடைய எருது, அவனுடைய கழுதை, பின்னும் அவனுக்குள்ள யாதொன்றையும் 10வது கட்டணத்தை பிறனுக்குன்னு எந்த பொருள் மேல் ஆசைப்படாது இருப்பாயாக. அல்லேலூயா, உச்சாம சொல்ல அல்லேலூயா. பிறனுக்குரிய எந்த பொருளானாலும், மனைவியானாலும் சரி, அவனுடைய வேலைக்காரனாலும் சரி, அவனுடைய எருதானாலும் சரி, அவனுடைய உழைப்பு, அதான் விளைச்சல் என்பால எதுவானாலும் சரி, பிறனுக்குரிய ஒரு பொருள் மீது ஆசைப்படக்கூடாது என்று கர்த்தர் 10 கட்டளை கடைசி கட்டளையாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதே இஸ்ரவேல் ஜனங்களை ஆளக்கூடிய ஒரு ராஜா 10வது கட்டளை அவன் மீறுகிறான். கர்த்தர் சொன்ன கட்டளை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, கர்த்தர் சொன்ன வார்த்தை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த கட்டளை மீறினவனாக பிரியமானவர்களே பிறனுக்குரிய நாபத்துடைய பொருளுக்கு அவன் ஆசைப்படுகிறான். அங்கே கட்டளை மீறப்படுகிறது, தேவனுடைய காரியம் அங்கே மீறப்படுகிறது. தேவனுடைய சத்தத்துக்கு ராஜா செவி கொடுக்கவில்லை. ஏன்னா தன்னுடைய ஆசை, தன் மாம்சம் எதை விரும்பினதோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை, அந்த எண்ணம், அது தேவனுடைய சத்தத்துக்கு அது செவி கொடுக்கவில்லை. கர்த்தருடைய கற்பனைக்கு முன்னாக அவனை கொண்டு நிறுத்தவில்லை. அவனுடைய எண்ணமே அங்கே மேலோங்கி நின்றது. அல்லேலூயா, அவனுடைய எண்ணம் மேலும் எப்படியாவது நாபத்தினுடைய சொத்தை என்ன செய்யணும்? அபகரிச்சிடணும். எப்படியாவது அபகரித்து விட வேண்டும் என்கிற எண்ணம் உண்டான போது வேதம் சொல்லுது, முகவாளோடு அவன் இருக்கிறான். 4வது வசனத்தை வாசிப்பா தெரியும். முகவாளோடு அவன் உட்கார்ந்து இருக்கும்போது அவன மனைவி ஏசபேல் வருகிறான். ஏசபேல் வந்து கேட்கிறான், ராஜாவை ஏன் இப்படி நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ராஜா சொன்னா, இப்படி நாபத்தினுடைய அந்த இதுக்கு நான் திராட்சை தோட்டத்தை நான் ஆசைப்பட்டேன். 6வது வசனம் சொல்லுவான், ஆசைப்பட்டேன், அவனோடு நான் பேசினேன், ஒன்றில் இந்த தோட்டத்தை விளைக்கிறேன் தாரேன், இல்லை நல்ல ஒரு தோட்டத்தை தாரேன்னு சொன்னேன், அவன் எனக்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டான். அதே மனசு கஷ்டமா இருக்குது.
அது என்ன மனசு கஷ்டமா இருக்குது. ஒரு ராஜா கட்டளை மீறினவன் இப்ப மனஸ்தாபப்பட்டு அங்க இருக்கிறான். வசனத்துக்காக இல்ல, அந்த பொருளை என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லைங்கிற ஒரு மனஸ்தாபம். அவனுடைய இரவும் பகலும் அவனுடைய தூங்கும் போதெல்லாம் அந்த எண்ணம் தான் அவனுக்குள்ள ஒரு நாபோத்துடைய தோட்டம். இரவும் பகலும் அந்த எண்ணங்கள் அவனுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது. அது கிடைக்கவில்லை என்று சொன்ன உடனே அவனுடைய உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு சோகம். மற்றொரு பொருளுக்கு ஆசைப்படுகிறேன் என்கிற எண்ணம் அல்ல, அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்கிற ஒரு சோகம் ஏற்படுவதுதான். ஏசபேல் சொன்ன ஒரு வார்த்தை, ஏன் இப்படி இருக்கிற, நாளைக்கு இந்த தோட்டம் நமக்கு சொந்தமாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாளைக்கு இந்த தோட்டம் நமக்கு சொந்தமாக, நீர் உண்மை வேலையை போய் பாருங்க. ஏன் கஷ்டப்படுகிற, ஏன் வேதனைப்படுகிற, நாளைக்கு இந்த தோட்டம் நமக்கு சொந்தமாகும் என்று சொல்லும் போது இப்பொழுதுதான் இயேசுவில் சதி திட்டத்தை பண்ணுகிறார். என்ன சதி திட்டம் தெரியுமா? நீங்க பெரியமான 9, 10, 2 வசனத்தை வாசிக்குமே அறிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம். அந்த நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபத்தை ஜனத்தை முன்பாக நிறுத்தி தேவனையும் தூஷித்தாய் என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியானி மக்களாகிய 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படி அவனை கல்லறிங்கள் என்று எழுதினான். இயேசுவேல் பெரிய திட்டமுட நாபத்தை அழிக்கணும். அழிக்காம இந்த பொருளை நினைச்சு அவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அழித்தால் மாத்திரமே அவனுடைய சொத்தை அபகரிக்க முடியும். புருஷனும் மனைவி இப்ப திட்டம் போடுறாங்க, எப்படி நாபத்தை அழிப்பது. ஒரே ஒரு காரணம், அவன் கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதன். அல்லேலூயா. அதன் ஆரம்பத்தில் அவன் கர்த்தருக்கு பயப்படுற ஒரு மனிதன். எனவேதான் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு அவன் சொன்னான், கர்த்தரனை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு. ஆண்டவருக்கு பயந்து நடந்தபடினால தான் இயேசபேல் அந்த ஆவிக்குரிய காரியத்தை கொண்டு வருகிறாள். அவனுடைய ஆவிக்குரிய காரியத்துல தான் அவனை சிக்க வைக்க முடியும் என்று சொல்லி ஆவிக்குரிய காரியத்தை கொண்டு என்ன கொண்டு வந்தா, தேசம் முழுவதும் உபவாசம் என்று அறிவிப்பு கொடுங்கள். எல்லாரும் நினைச்சுவாங்க வருவாங்க, உபவாசம் இருக்கும்படியாக எல்லாரும் வருவாங்க. தேவ சமூக உபவாசம் சொன்னா எல்லாரும் வருவாங்க. தேசம் முழுவதும் உபவாசம் என்று அறிவியுங்கள். அறிவித்து நாபத்தை ஜனத்துக்கு முன்பாக நிறுத்துங்கள். இதே தப்பை யார் பண்ணா? இதே தப்பு யார் பண்ணா? தாவீது பண்ணா. அல்லேலூயா. யுத்த காலத்துல புதுசா திருமணமான யுத்த காலத்தை நினைச்ச முன்ன நிற்கவே கூடாது. அதான் தேவ கட்டளை, அவன் பின்னால் தான் நிற்கணும். ஆனா உரியாவை எங்க நிப்பாட்டினா? யுத்த காலத்துல முன்னால் நிறுத்தணும். அல்லேலூயா. முன்னால் நிறுத்தி எப்படியாவது உரியாவை கொலை செய்து விட வேண்டும் என்று தாவீது திட்டம். எனவே தான் உரியாவை கொலை செய்யும்படியான பெரிய ஒரு காரியத்தை அவன் செய்தான். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். அதே திட்டம் தான் இயேசபேல் உள்ளத்தில் இப்ப தோன்றுகிறது. அவனை முன்னே நிறுத்துங்கள், உபவாசம் என்று சொல்லி அறிவியுங்கள். தேசத்திலே உபவாசம், ஜெபம் பண்ணணும், உபவாசம் என்று ஜெபிக்க வேண்டும், வர சொல்லுங்க. தேசத்தை எல்லாரையும் அழைக்கிறார்கள். நாபோத்தும் வருகிறான். 2 பேலியானை மக்களை சாட்சியாக நிறுத்தி அவர் சொன்ன வார்த்தை என்னதுமா? தேவனையும் தூஷித்தான், ராஜாவையும் தூஷித்தான். அல்லேலூயா. 2 குற்றச்சாட்டு. நாபோத்து ஏதாவது செய்தானா? ஒண்ணுமே செய்யல. அவன் கர்த்தருக்கு பயப்படுற பயந்தான் அவனுக்கு தெரிஞ்சு. அவன் வேற ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே செய்யல. ஆனால் முழங்கால் மாட்டுதான் தெய்வ சம்பந்தம் முழங்கம் முடிஞ்சது. கர்த்தருக்காக செவி கொடுத்தவன், வேற எதுவுமே அவனுக்கு தெரியாது. யாருக்கு உறவு, எந்த ஒரு பாவமோ எந்த ஒரு வஞ்சகம் என்னும் இல்லாதவன் நாபோத். ஆனா இயேசுவினுடைய சதி திட்டம் அதான் சொன்ன. முதலாவது கண்களிச்சைக்கு இடம் கொடுத்தான். 2வது மாம்சத்தின் கிரியை அது மேற்கொள்ள ஆரம்பித்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் உருவானது. அந்த பிரியமா அந்த எண்ணம் உருவானது பேராசை இங்கு உருவானது. பேராசை நிமித்தம் மனைவியுடைய சதி திட்டம் அங்கே செயல்படுகிறது. எப்படியாவது நாபத்தை அழித்து அந்த இடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற சதி திட்டம் நடைபெறும் போதுதான் வேதம் சொல்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நாபத்தை அழிக்க பெரிய திட்டம் போடுகிறான். உபவாசம் என்று சொல்லி அறிவியுங்கள். உபவாசம் என்று சொன்னா நாபத்து வருவான். அவனுக்கு எதிராக 2 சாட்சிகள். 1, தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையில பேசினான். 2வது ராஜாக்கு முன்பாக தூஷண வார்த்தை. ஏன்னா இந்த 2 வார்த்தை, தேவனை தூஷிக்கிறவன் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பது நியாயப்பிரமாண கட்டளை. அல்லேலூயா. ஆண்டவரை தூஷிக்கிற மனிதன், கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுற மனிதன் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பது நியாயப்பிரமாண கட்டளை. 10வது கட்டளை விட்டுட்டான். இவ எங்கேயோ கர்த்தர் சொன்ன ஒரு காரியத்தை இப்ப கொண்டு வர. அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு வர. 10வது கட்டளை விட்டுட்டான். கர்த்தர் கொடுத்த மகா பெரிய கட்டளை 10 கட்டளை அதுல விட்டுட்டான்.
ஆனா ஏதோ ஒரு காரியத்தை கத்த சொன்ன காரியம், ஒரு தண்டனைக்காக கத்த சொன்ன காரியம், அதை கொண்டு வந்து இந்த செயல் மூலமாக தான் அவனை செய்ய முடியும் என்று சொன்னபோது அதே போல செய்து அவனை கல்லெறிந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, அவனை கல்லெறிந்து கொண்ட போதுதான் ஆகாப்புக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. ஏசபேல் சொல்லி அனுப்புறான். ஏசபேல் பிரியமானவர்களே தன்னுடைய கணவனாருக்கு சொல்லுகிற ஒரே வார்த்தை, நாபத்து செத்து போனா அந்த திராட்சை தோட்டத்தை பெற்றுக்கொள்ளும். நாபத் மரித்து போன இந்த திராட்சை தோட்டத்தை நீ பெற்றுக்கொள்ளும் என்று சொன்னபோதுதான் வேதத்தை நீ வாசிக்கும் போது பிரியமானவர்களே 21வது அதிகாரம் 19-24 வசனத்தை வாசிக்கும் போது தேவனுடைய எச்சரிப்பின் சத்தம் கடந்து ஆண்டவர் சொல்லுகிறார், எலியாவை பற்றி சொன்னா நீ ஓடிப்போ. ஆகாப் எனக்கு விரோதமா பாவம் செய்தான், அவன் செய்த பாவம் பெரியது, அவன் பிரியமானவர்களே அவன் செய்த பாவம் பெரியது என்று சொல்லி ஆண்டவர் அங்கே பேச ஆரம்பிக்கிறான். வேதத்தை சொல்லுது பாருங்க, 18வது வசனம், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாக ஆகாபை சந்திக்கும்படி போ, இதோ அவன் நாபத்தின் தோட்டத்தை சொந்தமாக எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான், நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் நீ எடுத்துக்கொண்டதும் இல்லை என்று கத்த சொல்லுகிறான். நாய்கள் நாபத்தின் ரத்தத்தை நக்கின ஸ்தானத்தில் உன்னுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று கத்த சொல்லுகிறான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு அற்ப காரியத்துக்காக ஒரு கொலை செய்கிறான். துணிகரமாய் மனைவியும் புருஷனை சேர்ந்து செய்கிற காரியம். கர்த்தருடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டிய பிள்ளைகள் கர்த்தருடைய கற்பனை மீறி நடக்கிறார்கள். மற்றவர்களுடைய பொருளுக்கு ஆசைப்பட்டு அவனை கொலை செய்ய துணிந்து விடுகிறார்கள். அவனை கொலை செய்ய துணிந்தது மாத்திரமல்ல, தேவனுடைய காரியத்தை கொண்டு வந்து அவனை கொலை செய்கிறார்கள். கர்த்தருக்கு ஏற்ற காரியங்களை கொண்டு வந்து அவனை கொலை செய்கிறார். சதி திட்டம் அங்கே நடக்கிறது. சந்தோஷமாய் போறான். நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எலியாவை அனுப்பி எச்சரித்தார். அல்லேலூயா. நீ கொலை செய்தது உண்மை, பிறனுடைய பொருளுக்கு நீ ஆசைப்பட்டது உண்மை, அது கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு காரியம். எனவே தான் கர்த்தர் பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் பேசினார். கர்த்தருடைய காரியம் இங்கு வெளிப்பட்டது. நடந்த காரியம் என்ன தெரியுமா? நீங்க வேதத்தை வாசிக்கும்போது நீங்க புரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, நீங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 38வது வசனம் சொல்லுது, சீரியரோடு யுத்தம் நடக்கும்போது ஆகாப்புடைய ரத்தம் அங்கே சிந்தவிட்ட மரித்து போனான். அவனுடைய கேடகம் அவனுடைய உடையில் இந்த ரத்தத்தை, பிரியமானவர்களே, ஆற்றங்கள்ல அவர்கள் அதை கழுவும் போது அந்த ரத்தத்தை நாய்கள் நக்கினது. அல்லேலூயா. கத்த சொன்ன வார்த்தை நிறைவேறினது. கத்த சீரியாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த நாபத்தை ஆகாப்பை கத்த நிர்மூலமாக்கினார். ஏன் தெரியுமா? மற்றவருடைய பொருளுக்கு ஆசைப்பட்டபடினாலே. பிரியமானவர்களே, எந்த நிலைமையிலும் சரி பிறனுக்குண்ட யாதும் நாம் இச்சிக்கிற பிள்ளைகளாக மாறிவிடவே கூடாது. அல்லேலூயா. பிறனுடைய பொருள்மே நாம் ஆசைப்படுகிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. பிறனுடைய நாம் வஞ்சிக்கிற பிள்ளைகளாக நாம் மாறிவிடக்கூடாது. அடுத்தவங்க பொருளுக்கு நாம் ஆசைப்படும் போது தேவ கோபாக்கி நம்ம வீட்டில் மறந்து விடக்கூடாது. எனவே தேவனால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க தான், தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் தான். கர்த்தர் கற்பனைகளை வேத வாக்கியங்கள் நமக்கு வைத்திருக்கிறார். ஆனால் ஒரு இடம் அல்லது ஒரு பணம், ஒரு இடம் என்று சொல்லி வரும்போது கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே ஒரு நாள் நினைச்ச வருவதே இல்லை. அதன் மேல் தான் ஆசை வரும். அதை பெற்றுக்கொண்ட நிலமாக இருக்கும். அது இருந்தால் என்று எதிர்கால சந்ததிக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் எதிர்கால சந்ததிக்கு அது சாபங்கிறத மறந்து போனோம். இங்க ஆகாப் மட்டும் மறிக்கல, அவருடைய சந்ததியே மறித்து போனது. ஆகாப்புடைய மொத்த சந்ததியை மறைந்து போனது. ஆகாப்புடைய வம்சமே இல்லாமல் கர்த்தர் நிர்மூலமாக்கினார். ஏன் தெரியுமா? ஒருவனுடைய பொருளுக்கு ஆசைப்பட்ட காரியம் அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். அல்லேலூயா. அதுதான் சத்துரு நம்மை வஞ்சிக்கிற ஒரு காரியம். சின்ன ஒரு ஆசைப்பட்டுருவான், அதை பெற்றுக்கொண்ட நமக்கு நலமாக இருக்குமே, அதை அனுபவித்த நலமாக இருக்குமே, அந்த காரியத்தை செய்த நமக்கு நலமாக இருக்குமே, அதை எப்படி வஞ்சிக்கலாம், அதை வஞ்சிப்பதற்கு நம்ம என்னென்ன திட்டங்களை தீட்டலாம், என்ன காரியங்களை செய்யலாம். இதற்காக அதிகாரங்கள் செயல்படுகிறது, இதற்காக பணங்கள் செயல்படுகிறது. ஆனால் நீதி அங்கு வெளிப்படுவதாக இல்லவே இல்லை. கர்த்தர் நீதியை கொண்டு வருவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நியாயம் வெளிப்படும் போது நம்முடைய சந்ததி கர்த்தருடைய சாபத்துக்குள்ளே கடந்து போகும். எந்த சந்ததிக்காக நம்ம அதை வஞ்சித்து பெற்றுக் கொள்கிறோமோ அதே சந்ததி அழிந்து போகும் கர்த்தருக்கு முன்பாக.
அதான் வேதம் சொல்லுது, பிறனுக்குறை யாதொன்னை இச்சையாது இருப்பாய். ஹல்லேலூயா. அந்த வலு சர்ப்பத்தின் ஆவி அந்த இச்சையை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். ஒவ்வொரு நாள் ஜெபம் பண்ண சொல்ல, ஆண்டவரே எனக்கு இருக்கிறது போதும் ஆண்டவரே, அடுத்த பொருளுக்கு நான் சொல்லி ஆசைப்படவே கூடாது. அடுத்த பொருள் என்ன வேணும் ஆண்டவரே, அடுத்தவங்க காரியம் எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்குள்ளது எனக்கு போதும், என் உழைப்புக்கேற்ற பலம் எனக்கு இருக்குது, அந்த ஆசீர்வாதம் எனக்கு போதும், எனக்கு ஒரு சின்ன நிலம் இருக்குது போதும் எனக்கு. ஆனால் மற்ற பொருள் மேல் வஞ்சிக்கிறன்னு நமக்கு இருக்கவே கூடாது. அல்லேலூயா. தேவையில்லாமல் மற்ற பொருளுக்கு ஆசைப்படவே கூடாது. அதை அபகரிக்க நினைக்கக்கூடாது. மற்றவங்களை அழித்து தான் அதை பெற்றுக்கொள்ள நினைக்கக்கூடாது. கேட்டு பாருங்க, விலைக்கரையும் தர முடியுமான்னு கேளுங்க. இல்லை நான் தரலன்னு சொன்னால் விட்டுருங்க. அதுக்காக சதித்திட்டு அன்னைக்கு 8 இடத்துல மந்திரவாதமே என்ன செய்யுது, மந்திரவாதமே செய்கிறாங்க. ஏன்னா அவன் அழிஞ்சாதான் இதை பெற்றுக்கொள்ள முடியும், அவன் நாசமானதை பெற்றுக்கொள்ள முடியும். இதற்காக பக்கத்து வீட்டுக்காரன் மந்திரவாதம் செய்யலாம். ஏன்? உடம்பிறந்த சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, உடம்பிறந்த சகோதர சகோதரிகளை இந்த பாவத்தை செய்கிறாங்க. கேட்டால் நாங்கள் ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகள், நாங்கள் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகள், நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகள். செய்கிறது அவ்வளவும் அண்ணன் அழிஞ்சு போன பொருளை பெற்றுக்கொள்ளலாம், தம்பி அழிஞ்சு போன பொருளை பெற்றுக்கொள்ளலாம், சகோதரன் அழிஞ்சு போன பொருளை பெற்று வஞ்சகத்தின் ஆவிகள், அந்த வலு சர்ப்பத்தின் ஆவிகளுக்கு தன்னை இடம் கொடுத்து பிரியமானவர்களே, அப்படியே அது கடந்து போகிறது. அந்த சந்ததி அதோடு அழிந்து போகிறது. அது முன்னேற முடியாமல் அது அழிந்து போகிற ஒரு காரியத்துக்குள்ளே அந்த சாபத்தை பெற்றோர்களாக நாமே வாங்கி வைத்திருக்கிறோம். அந்த காரியத்தை ஒரு நாள் செய்யவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் அதை அருவருக்கிறார். அது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். எனவே தாண்டவர் சொன்னார், உனக்கு எது உண்டோ அதன் பற்றி அப்படியே அல்லேலூயா, அதோடு நீ வாழ்ந்து கொள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். கட்டளை மீறாதபடி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய கற்பனை கீழ்ப்படிந்து அவருக்காக நாம் ஜீவிக்கும் போது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. நம்மை கர்த்தர் உயர்த்துவார். ஆகாப்பை போல அல்ல, ஆகாப்பை போல நாம் மாறிவிடக்கூடாது. அந்த இயேசபேல் ஆவிகளுக்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. பிரியமானவர்களே, வலு சர்ப்பத்தின் ஆவிகளுக்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. இந்த வலு சர்ப்பம், இவங்க தான் ஒரு காரியத்தை புரிஞ்சுவிடணும். இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி யாருக்குள்ள கிரியை செய்தது? ஆகாப்புள்ள கிரியை செய்தது. அல்லேலூயா. ஆகாப்புள்ள கிரியை செய்தான் கண்கள் இச்சைகளை கொண்டு போனது, மாம்சத்தின் இச்சைகளை கொண்டு அதை அபகரிக்கணும்னு சொல்லி அது செயல்பட்டது. ஆனா ஒரு காரியத்தை புரிஞ்சுவிடணும், இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி எங்கெல்லாம் நிற்கிறோ அந்த வலு சர்ப்பத்தோடு 2 ஆவி கூட நிற்கும். இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த ஆவியோடு 2 ஆவிகள் கிரியை செய்யும். என்ன ஆவி தெரியுமா? ஒன்று இயேசபேலின் ஆவி, இன்னொன்று அஸ்தரோத்தின் ஆவி. நல்ல புரிஞ்சுக்கிறோம். இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி எங்க இருக்கிறது, ஒரு மனிதனுக்குள்ள இருந்தாலும் சரி, அது நம்ம வீட்டில் இருந்தால் எங்க இருந்தாலும் சரி, அந்த வலு சர்ப்பத்தின் ஆவியோட 2 ஆவி கிரியை செய்யும். ஒன்று இயேசபேலின் ஆவி, இன்னொன்று அஸ்தரோத்தின் ஆவி. வர நாட்கள் அந்த இயேசபேல் ஆவிகளை குறித்து நாம் தியானம் பண்ணலாம். அல்லேலூயா. அது எப்படி கிரியை செய்யும், அதோடைய வேலை என்ன, அதோடைய செயல்பாடு என்ன? ஏன்னா இங்க வலு சர்ப்பத்தின் ஆவி ஆகாப்புள்ள இருந்தது, இந்த இயேசபேல் ஆவி இயேசபேலுக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா. எனவே தான் 2 சேர்ந்து ஒரு மனிதன் அழித்துப்பட்டு தேவனுடைய திட்டத்தை தாறுமாறாக்கினது. கர்த்தருடைய கோபம் அங்கே இறங்க ஆரம்பித்தது. எனவே தான் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆவிகளுக்கு நீங்களான விலகி இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆவிகள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஆவிகளுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாக்க ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி நாம் செய்து அந்த ஆவிகளுக்கு நாம் விலக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆவியான நம்மை ஆளுகை செய்வார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு தரும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து கடந்து செல்லுமா. கர்த்தர் நம்ம யாவரையும் ஆசீர்வதித்து நம்மை நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம்.